ஹாய், வெல்கம் விஎஸ்பி AutoCAD tutorials in தமிழ் சேனல். சரி, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேட்ச் பார்க்க போகிறோம். ஹேட்ச் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், ஹேட்சோட பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா? ஹேட்ச் அப்படின்றது இதுதாங்க. நம்ம ட்ரா பண்ண ட்ராயிங் இதுதான். இந்த ட்ராயிங்கில் இது மாதிரி செங்கல் வைக்கிற மாதிரியோ அல்லது சாலிடு கலராகவோ அல்லது கிராஸ் லைனாகவோ அல்லது சின்ன சின்ன டாட் மாதிரியோ அல்லது இது மாதிரி டாட்டட் லைன்ஸ் இது மாதிரியோ நம்ம வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹேட்ச் டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹேட்ச் ரெண்டு மெத்தடில் ட்ரா பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஐக்கான் சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கமாண்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கமாண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் கமாண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பி ஹேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, பவுண்ட்ரி ஹேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஹேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹேட்ச் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னாலும் ஓகே, இல்லை பிஹெச் அப்படின்றது பிஹெச்க்கான கமாண்டு. ஸோ ஹேட்ச்க்கான கமாண்டு நான் கொடுக்குறேன். ஹெச் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ நமக்கு இங்கே டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்கும். இதுதான் ஹேட்ச் கமாண்ட்ஸ்க்கு முக்கியமாக தேவையான டூல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே டெம்ப்ளேட்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு எது வேணும் அப்படின்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக கார்க் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்டை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு செல்லில் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு செல்லில் யூஸ் பண்ணும்போது இதில் வேறு என்னென்னலாம் ஆப்ஷன் எடிட் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ டெம்ப்ளேட் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ பேட்டர்ன் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் என்னன்றது பார்த்துட்டிங்கன்னா இதுதான் பேட்டர்ன் டெம்ப்ளேட். அடுத்தது லேயர், என்ன கலரில் நமக்கு வேணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹேட்சு நமக்கு என்ன கலரில் வேணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஒரு புல்தரை மாதிரி கொடுக்குறதுனா க்ரீனிஷ் அது மாதிரி கொடுக்கலாம். அல்லது நம்ம ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு கம்பி அது மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கம்பிக்கு என்ன கலர் கொடுப்போமோ அது மாதிரி ஒரு ஆர்கிடெக்டாக இருந்தது அப்படின்னா மாற்றிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ ஒரு எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது பேக்ரவுண்டும் இதில் மாற்றிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் மட்டும்தான். இதோட சேர்த்து நம்ம பேக்ரவுண்டு கலரும் வேரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன மாதிரி நமக்கு பேக்ரவுண்டு கலர் வேணும் அப்படின்றதுனாலும் நம்ம இதில் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் நான் இதை வச்சுக்கிறேன். அடுத்தது இதில் இன்னொரு ஆப்ஷன் நிறைய இருக்குது. என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி. இப்போ நம்ம இந்த ஹேட்ச் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த ஹேட்ச் ஒரு வேளை ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா இதனோட டிரான்ஸ்பரன்சி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், பேக்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட் கலரும் லைட்டாக தெரியணும், இந்த ஆப்ஜெக்டும் நமக்கு கிளியராக தெரியணும்னா டிரான்ஸ்பரன்சியில் ஒரு 30% 40% நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆங்கிள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹேட்சோட லைன்ஸ் ஹாரிசாண்டலாக இருக்குது, அதாவது கிடைமட்டமாக இருக்குது. இதை நம்ம ஆங்கிள் மாற்றிக்கிறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். ஒரு 45 டிகிரி கொடுத்தோம் அப்படின்னா இப்படி வருது. இதே நமக்கு ஒரு 15 டிகிரி தேவை அப்படின்னா என்ன மாதிரி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதெல்லாம் ஆங்கிள் மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஸ்கேல் ஃபேக்டர் என்ன அப்படின்னா சின்னதாக நமக்கு இருக்குது, அதாவது நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஓவரால் ட்ராயிங் ஃபுல்லாக வரும், இது நமக்கு கிளியராக தெரியாது. அதனால் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கேல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இது இன்னும் பெருசாக போகும். ஓகேங்களா? ஸோ பெருசாக போகுது அப்படின்ற போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இல்லை எனக்கு இருக்கிறது ஓகே, நான் இந்த ஒரே ஒரு செல்லை மட்டும்தான் நான் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறேன் அப்படின்ற பட்சத்துக்கு நான் இன்னும் பெருசாக கூட நான் சின்னதாக கூட கொடுத்துக்கலாம். ஒரு 2 கொடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் ரொம்ப நெருக்கமாக வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்கேல் அப்படின்றது இதுதான். ஓகே, அடுத்து செட் ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ட்ராயிங்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட்ஸையும் நம்ம, அதாவது இந்த செட்டிங்ஸே கொடுத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா செட் ஆரிஜின் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த அசோசியேட்டிவ் அன்னேட்டிவ் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே அடுத்தது நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு பேசிக்காக என்ன தேவையோ இதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாயிண்ட்ஸ் அடுத்தது செலக்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ பிக் பாயிண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம இதை பிக் பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதாவது பிக் பாயிண்ட்ஸ் இதுக்கு மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி கொடுக்க முடியும். சப்போஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஜெக்டில் பிக் பாயிண்ட்ஸ், தட் மீன்ஸ் இது ஒரு க்ளோஸ்டு இதுக்கு நான் பிக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இதில் வந்து ரொம்ப பெருசாக ஒரு ட்ராயிங் போட்டிருக்கிறேன், அதில் எனக்கு ஒரு பார்ட்டு மட்டும் நான் இதில் ஹேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே செலக்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு உள்ள எல்லாமே நமக்கு ஹேட்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த இடத்துலலாம் அது மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்கிறோன்னா இந்த க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு இது மாதிரி ஹேட்ச் க்ரியேட் ஆகும்.
ஓகேங்களா. பிக் பாயிண்ட்ஸ்க்கும் செலக்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கங்க. பிக் பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஒரு சின்ன செல்லு மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகே, பிக் பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஒரு செல்லு மட்டும்தான் எடுத்துக்கும். பட் செலக்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு பெரிய டிராயிங்கில் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ட்ரா பண்ணுவோம். ஸோ வெளியில் அவுட்டர் ரீஜியனில் இருக்கிற ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம், அதாவது ஒரு க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹேட்ச் கிரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஹேட்ச் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது சும்மா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு அடுத்தது இன்னும் ஹேட்சில் வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் அப்படின்னு இருக்குது. சாலிட் அப்படின்றது என்னென்னா ஃபுல்லி கம்ப்ளீட்டாகவே நமக்கு ஒரே கலரில் இருக்கணும். அதாவது ரொம்ப ரொம்ப நெருக்கமாக ஒரு பெயிண்ட் அடித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கிறத சாலிட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரேடியன்ட். 2 கலர் அல்லது 3 கலர் நமக்கு இங்கே கொடுத்துருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வேறு வேறு டெம்ப்ளேட்ஸ் ப்ரொஃபைல்ஸு. ஸோ இப்போ கிரேடியன்ட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சர்க்கிள் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கமெண்ட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து திரும்ப ஹேட்சில் போயிட்டு நான் கிரேடியன்ட் இங்கேருந்தே நான் கிரேடியன்ட் வரேன். இப்போ நான் இந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு செல்லை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா ஹேட்சில் போயிட்டு கிரேடியன்ட் கொடுத்துட்டு நான் என்ன டெம்ப்ளேட் கொடுக்குறேன் அப்படின்னா இதே டெம்ப்ளேட் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டை கொடுத்துட்டு இப்போ நான் இதுக்கு கிரேடியன்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? ஓகே, இப்போ நான் கொடுக்கும்போது எனக்கு இந்த ஒரு செல்லில் மட்டும் எனக்கு அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த டெம்ப்ளேட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டில் எனக்கு இது மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது சென்டர்டை நம்ம பெருசாகவோ அல்லது சிறுசாகவோ மாற்றிக்கலாம். எந்த கார்னர் வேணுமோ அந்த கார்னருக்கு நம்ம இதை கரெக்டாக மாற்றிக்கிறதா இருந்தால் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் கிரேடியன்ட். இதில் நம்ம கிரேடியண்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கலர் நம்ம வேணும் அப்படின்னாலும் அந்த கலர் நம்ம இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு க்ரீன் கலரு, அடுத்தது இன்னொரு கலரு ஒரு பிங்க் கலர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு இது மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ கிரேடியன்ட் டைப் ஆஃப் ஹேட்ச் அப்படின்றத பார்த்துக்கிட்டோம். அடுத்தது சாலிட் டைப் ஆஃப் ஹேட்ச் அப்படின்றத பார்த்துக்கிட்டோம். அடுத்தது டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேட்ச் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது இன்னொரு டைப் ஆஃப் ஹேட்ச் எப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு இங்கே டெம்ப்ளேட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்னில் போய்ட்டு ஹனிபி, பிரிக்கு, அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி, டாட்ஸ் வர மாதிரி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேட்டர்ன் டெம்ப்ளேட்ஸ். ஸோ இப்போ ஒரு தேன் கூடு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சிம்பிளாக இங்கே ஒரு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ தேன் கூடுக்கு பிளாக் பை லேயர் கலர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்குது, அதனால் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இதை கொஞ்சம் நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஒரு 5 ஸ்கேல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ ட்ராயிங்கோட சைஸை பொறுத்து நீங்கள் இங்கே ஸ்கேல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பெருசாக ஸ்கேல் போக போக இந்த காம்பனன்ட் இங்கே உள்ளே இருக்கிற ஹேட்சோட சைஸ் இன்னும் பெருசாகும். ஓகேங்களா. இதுதான் ஸ்கேல் ஆல்ட்ரு பண்ணிக்கிற இடம். சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்துல லைன் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அரே கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். அரே கமாண்ட் அப்படின்றது நான் என்னென்ன அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு லைன் டைப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லைங்களா, ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிற மாதிரி நீங்கள் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதை நீங்கள் 45 டிகிரியில் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ இதுதான் இந்த செல்லுக்கு மட்டும் நான் இப்போ கொடுத்துருக்குறேன். நான் இப்போ ஒரு 5 ஸ்கேல் கொடுத்துக்கிறேன், 3 ஸ்கேல் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 3 ஸ்கேல் கொடுத்துட்டு ஆங்கிள் இப்போ எனக்கு இது 45 டிகிரியில் இருக்குது. நான் இதை 45 டிகிரிக்கு பதிலாக நான் ஒரு -45 கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு ஆக்சுவல் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஹேட்ச் லைன்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேட்ச் லைன்ஸ் இங்கே நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது, என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில், நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன வீடியோ பார்த்தோம் அப்படின்றத இங்கே நான் கொடுத்துருக்கேன். எலிப்ஸு, ஸ்ப்ளைன், ரிவிஷன், க்ளவுடு நம்ம பார்த்துருக்குறோம். அதோட அடுத்த கிளாஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடிஃபை கமெண்ட்ஸ். ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே ட்ரா கமெண்ட்ஸ் தான். மாடிஃபை கமெண்ட்ஸ் ஏற்கனவே ட்ரா பண்ண ட்ராயிங்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கு அல்லது அதில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன், கட்டிங், வெட்டிங் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள்,
சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. பாய்.